வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். அருமையான மாணவர்களே, பெற்றோர்களே, தேர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிந்துவிட்டன. அப்பாடா, ஒரு வழியாக எல்லா தேர்வுகளும் முடிந்துவிட்டன அப்படி இருக்கும். பொதுவாக ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பில் செல்கின்ற பொழுது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல உயர்ந்த நோக்கம், அதாவது நிறைய படிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் இப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால் அடுத்த வகுப்பிற்கு ஆயத்தம் செய்வார்கள். இது சரியான அணுகுமுறை தான். ஆனாலும் இந்த விடுமுறையை, ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பிற்கு செல்லுகின்ற விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். படிப்பு ஒரு புறம் இருக்கட்டும், எவ்வாறெல்லாம் பயனுள்ளதாக கழிக்கலாம் அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதில் படிப்பும் உள்ளடக்கமே, படிப்பு இல்லாமல் எதுவும் இல்லை. பொதுவாக கடந்த 3 மாதமாக அல்லது 4 மாதமாக இந்த பிள்ளைகளை பெற்றோர்களும் பள்ளிக்கூடங்களும் பயிற்றுவிக்கும் மையங்களும் மிக நெருக்கமாக அழுத்தமாக வைத்திருந்திருப்பார்கள். அதாவது எவ்வளவு மணி நேரம் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் பல எண்ண ஓட்டங்களுடன் ஒரு அழுத்தத்தில் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அந்த அழுத்தத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இந்த விடுமுறையை எவ்வாறு கழிப்பது? முதலிலே மாணவர்களுடைய அழுத்தம் குறைய வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த பொழுதை கழிக்க வேண்டும். மகிழ்ச்சி என்றால் என்ன? நிறைய சினிமா பார்க்கலாமா, திரைப்படங்களை பார்க்கலாமா, அல்லது அங்கெங்கெல்லாம் சுத்தலாமா, ஊருக்கெல்லாம் செல்லலாமா? இவையெல்லாம் தேவைதான். என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த என்டர்டைன்மெண்ட் தேவைதான், பொழுதுபோக்கு அம்சங்கள் தேவைதான். ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் என்பது வெறும் திரைப்படமோ அல்லது மொபைலில் ஒரு விஷயங்களை பார்ப்பதோ, செய்திகளை பார்ப்பதோ, அல்லது மொபைல் விளையாட்டுகளை, அந்த வீடியோ கேம்களை விளையாடுவதோ என்று இருந்துவிடக்கூடாது. அவையெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய செய்திகளாக இருந்தாலும் கூட உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய சில விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். சில விளையாட்டுகளை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். திறந்த வெளியில் சென்று விளையாட வேண்டும். அன்றாடம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விளையாட்டிலே எண்ண ஓட்டங்களை செலுத்தி அவற்றை பயிற்றுவிக்க வேண்டும். அதாவது மிக முக்கியமாக அவர்களுக்கு விளையாட்டில், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் என்று சொல்லுவார்களே, அதில் நாட்டத்தை ஏற்படுத்தி விளையாட சொல்ல வேண்டும். இது ஒன்று. அதாவது நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுதுபோக்கு மிக பயனுள்ளதாக அமைய வேண்டும். இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது, சில கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இசை ஆர்வம் உள்ளவர்கள் இசை பயிற்சி மேற்கொள்வார்கள், பாட கற்றுக்கொள்வார்கள். நடன ஆர்வம் உள்ளவர்கள் நடனத்திற்கு செல்வார்கள். பரதநாட்டியம் கற்றுக்கொள்வது, குச்சிப்புடி கற்றுக்கொள்வது, இது போன்று நடனங்களை கற்றுக்கொள்வது. ஓவியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஓவிய பயிற்சிக்கு செல்வார்கள். நல்ல ஓவிய கலைஞர்களாக தங்களை ஆட்படுத்திக் கொள்ள விழைவார்கள். இது ஒன்று. ஓவியக்கலை, அதாவது பேசும் கலை, சபை நடுவே பேசுகின்ற கலை, பேசக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தக்க வல்லுநர்களும் சென்று ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி திறம்பட உரையாட வேண்டும். திறம்பட உரையாற்றுவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று, தேவையான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு பேசுவது? திடீரென்று ஒரு கூட்டத்துக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு சபைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எப்படி பயன்படுத்துவது, எவ்வாறு பேசுவது, எவ்வாறு துவங்குவது, கருத்துடன் எவ்வாறு பேசுவது, கவர்ச்சியாக எவ்வாறு பேசுவது, அதாவது கூட்டத்தினரை தம்பால் ஈர்க்கின்ற வகையில் எவ்வாறு நயம்பட பேசுவது, இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். எழுத்து ஆற்றல், எழுதுகின்ற ஆற்றல், கட்டுரை எழுதுவது, திறனாய்வு கட்டுரை எழுதுவது, கவிதை எழுதுவது, நூல்களை எழுத கற்றுக்கொள்வது, அறிவியல் சோதனைகளை செய்து அவற்றை எழுதி பார்ப்பது, இப்படி பல எங்கெல்லாம் எண்ணங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளுகின்ற காலம் இது. இவை தவிர்த்து விளையாட்டு, அதாவது இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் என்று சொல்லுவோம். நான் திறந்த வெளியில் விளையாட வேண்டும் என்று சொன்னேன். இது போன்று மூளைக்கு வேலை தரக்கூடிய சதுரங்கம், செஸ் போன்ற விளையாட்டுகள், கைகளுக்கு பயிற்சி தரக்கூடிய கேரம் போர்டு விளையாட்டுகள், இப்படி வாய்ப்பும் வசதியும் எப்படியெல்லாம் இருக்கிறதோ இதற்காக செலவு செய்து அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுவது மிக மிக அவசியமான ஒன்று. இவை தவிர சில ரேர் ஆர்ட்ஸ், அதாவது மறந்து போன கலைகள் இருக்கின்றன. அந்த கலைகளை எல்லாம் ஒரு கூட்டத்திற்கு செல்லுகிறோம்,
ஒரு பிறந்தநாள் விழா அல்லது ஒரு திருமண விழா அல்லது வேறு பள்ளிக்கூடங்களுடைய விழா அல்லது ஒரு கெட் டுகெதர், அப்பொழுது சில திறமைகள் உள்ளவர்கள் அங்கு சபை நடுவே மதிக்கப்படுகிறார்கள். அது போன்ற கலைகள், மேஜிக், தந்திரக்கலை என்று சொல்லுவார்கள், தந்திரக்கலை, தந்திர வித்தை என்று சொல்லுவார்கள், மேஜிக், மாயக்கலை, அந்த கலையை கற்றுக்கொள்ளலாம். நிறைய வல்லுநர்கள் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஷேடோகிராஃபி என்று சொல்லுவார்கள், நிழற்கலை, அதாவது ஒரு ஒளியை வர வைத்ததில் கைகளையும் தலை முடியையும் மட்டுமே பயன்படுத்தி ஒரு திரையிலே முழுவதுமாக ஒரு படத்தை கொண்டு வருவது. வென்ட்ரிலோகிசம் என்று சொல்லுவார்கள், மாய குரல் கலை, அதாவது கையில் ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு, வென்ட்ரிலோகிசம் டால் என்று சொல்வார்கள், அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு அந்த பொம்மையை அசைத்து, கையை உள்ளே விட்டு அசைத்து அதனுடைய வாய்கள் அசையும். ஆனால் கேட்பவர்களுக்கு அந்த பொம்மை உரையாடுவது போல 2 பொம்மைகளை வைத்து 3 பொம்மைகளை வைத்தெல்லாம் செய்வார்கள். ஆனால் பேசுபவர் யார் அந்த கலையை நிகழ்த்துகிறார்களோ, அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் உதடுகள் அசையாது, கன்னங்கள் எதுவுமே அசையாது. அப்படி ஒரு கலை. எங்கிருந்தோ தேனீக்கள் வருவது போன்ற ஒரு தேனீக்கள் எங்கிருந்தோ வந்தால் எப்படி சத்தம் வரும், எங்கிருந்தோ பறவைகள் வந்தால் எப்படி சத்தம் வரும், இவர் தான் உருவாக்குவார், அப்படி தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான கலைகள். ஓரிகாமி, அதாவது பேப்பர் ஃபோல்டிங் என்று சொல்வார்கள், ஜாப்பனீஸ் ஆர்ட், அது போன்ற ஓரிகாமி, ஷேடோகிராஃபி, வென்ட்ரிலோகிசம், மேஜிக், இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இவையெல்லாம் ரேர் ஆர்ட்ஸ், அதாவது மதிக்கப்படக்கூடிய ஒரு கலைகள், அறிவுக்கும் திறமைக்கும் இடமான ஒரு கலைகள். இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இவை தவிர பிலாட்டலி, அதாவது தபால் தலைகளை சேகரிப்பது, பல நாடுகளுடைய தபால் தலைகளை சேகரிப்பது. இதனால் அறிவியல், புவியியல், வரலாற்று அறிவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் அக்வாரியம், வண்ண மீன்களை வளர்க்கின்ற ஒரு கலை. இவற்றை அதே மாதிரி கிச்சன் கார்டன், தன்னுடைய இடங்களிலே தோட்டங்களை ஏற்படும். இது போன்ற ஊடே, இதற்கிடையே படிப்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இதுவரைக்கும் படித்த படிப்புகளுடைய அடிப்படை சரியாக இருக்கிறதா, அவற்றை ஆழமாக படித்திருக்கிறோமா, நாம் வாங்க போகிற மதிப்பெண்களும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அப்படி சோதித்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அடிப்படை அறிவியல், அடிப்படை கணிதம், அடிப்படை ஆங்கிலம், இலக்கணத்துடன் கூடிய ஆங்கிலம், அடிப்படை தமிழ், இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். செய்யலாமா? வணக்கம்.